சொடக்கடிச்சு சொல்லுவோம். ஒரு நாள் இங்க சாப்பாடு நின்றுருக்கா. யூகேல இருந்தா ஒரு ஃபேமிலி இதுக்காகவே டிக்கெட் போட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கேப்டனை தேடி வர எல்லாருமே மனசார வயிறார சாப்பிடணும்னு எங்க அண்ணன் மாதிரியே ட்ரோல் பண்ணி ஒருத்தரை ஊனமாக்கி அவரை மென்டலி சிக்காக்கி கொண்டுறாதுங்க. மனிதாபிமானம் என்னன்னு படிங்க, ஒரு மனித நியாயம்னா என்னன்னு படிங்க. அந்த மனுஷனை ட்ரோல் பண்ணும்போது ஒரு நாய் வந்து கேட்கல. அவர் ஏன் இந்த இடத்துல இங்க நின்னா டேய் எங்க அண்ணனை எவனும் பேசக்கூடாது, மீடியாக்காரங்க பேச துப்பு இல்ல உங்களுக்கு. இந்த மண்ணில் காலை வச்சோன்னு அவரோட நினைப்பு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்களா? செந்தூரபாண்டி படத்துல வந்து கேப்டன் ஐயா 1 ரூபா கூட சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்ததை பெருமையா சொன்னாரு அவங்க அப்பா. நீங்க நஞ்சு கட்டவங்க, சோத்துல உப்பு போட்டு திங்காதவங்க தான் நீங்களாம். அரசியல் ரீதியா அவரை நான் பார்க்கும்போது மிகவும் நான் அவர் மேல கோவத்தை தான் இருக்கு. அவர் அன்னைக்கு அண்ணன்னு சொன்னது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அவர் என்ன கடிச்சு திங்காவ செஞ்சிட போறோம். இங்க இருக்க மக்கள் அவரை என்ன பிடிச்சி எலும்பு பிடிச்சு நுறுக்கிறா போறாங்க. பொண்டாடி பிள்ளை அவங்க குடும்பம் தீவிரவாதி, அவன் இதை கடத்தினா இவங்க கூட போயிட்டு அவங்க கூட போயிட்டு எல்லாம் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவாங்க. அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு பெரிய தம்பி. சின்ன கவுண்டர்லாம் சான்ஸே இல்லை. அந்த கொடை அந்த கிராப் எல்லாம் அண்ணன் தவிர உலகத்துல யாருக்குமே செட் ஆகாது. இது மாதிரி ஒரு படத்தை இன்னும் ஒரு டைரக்டர் வச்சு எடுத்துருக்கலாம். அவரோட பிறந்த நாளுக்கு நாங்க ஏன் ஆளணும்? சமபந்தி எக்காரணத்தோடு நான் போனாலும் நிறுத்தக்கூடாதுன்னு குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. ஆனா இன்னைக்கு பிறந்த நாள் இத்தனை பேர் பசிய போயிருக்காரு. இன்னைக்கு அவரோட ஆத்மா இங்க சந்தோஷமா தான் இருக்கு. அதனால அந்த ஆத்மா கூட சேர்ந்து நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இன்னைக்கு நாங்க அழ மாட்டோம். மக்கள் கண்டிப்பா எப்பவுமே வருவாங்க. கேப்டனுக்கு நிக்காத மனிதர்கள், மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள். இனிமேல இன்னொரு உசுறு எங்க அண்ணனை மாதிரி போயிடக்கூடாது. நாங்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். பிறந்த நாள் எங்களுக்கு என்னைக்குமே கேப்டன் ஐயா பிறந்த தினம் பிறந்த நாள் தான். என்னைக்கு அவர் ஒருத்தருக்கு மனசார சாப்பாடு ஒரு நாள் போட்டாரோ அன்னைக்கெல்லாம் அவரோட பிறந்த நாள் தான். டெய்லி இங்க பிறந்த நாள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு நாள் கூட இங்க சாப்பாடு நிறுத்தப்பட்ட நாளுன்னு சொடக்கடிச்சு சொல்லுவோம். ஒரு நாள் இங்க சாப்பாடு நின்றுருக்கா? தினம் சாப்பாடு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, மாசத்துல 3 நாள் நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது இப்ப பான்சரி இப்ப எனக்கு தெரிஞ்ச மேடம்லாம் இருக்காங்க. அவங்க மூலமா சிக்கன் பிரியாணி போடுவோம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெயில் நேரத்துல ஜூஸ், அந்த மாதிரி எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அன்னதானம் என்னைக்கு நிறுத்தப்படுதோ அன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு 3000 பேருக்கு மேல சிக்கன் பிரியாணி கொடுத்த ஒரு தெய்வம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, யார் அவங்க? யார் இத்தனை 1000 பேருக்கு யாரு பிரியாணி போட்டு இந்த காலத்துல ஃப்ரீயா கொடுப்பாங்க? இந்த காலத்துல பணம் பேரு புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்க மனுஷங்க மத்தியில 3000 பேருக்கு கேப்டனை தேடி வர எல்லாருமே மனசார வயிறார சாப்பிடணும்னு முடிவு பண்ணி சாப்பாடு போட்ட அந்த தெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா ஆமா, ஸ்டேட்ல நீங்க ஸ்டேட்டை தாண்டி ஆந்திரா கர்நாடகாவை தாண்டி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களே நான் பல பேர் பார்த்தேன். எனக்கு சிங்கப்பூர் மலேசியால இருந்து யூகேல இருந்தா ஒரு ஃபேமிலி இதுக்காகவே டிக்கெட் போட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், மேடம் எதுக்காக இந்த நாள் ஸ்பெஷல் நாளா இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ, அவரோட நினைவு நாளுக்கு வரதை விட அவரோட பிறந்த நாளுக்கு நாங்க சந்தோஷமா கொண்டாடணுங்கிறதுக்காக வந்தோம். ஸ்பெஷலா இதை டிக்கெட்டை 3 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டு அந்த ஃபேமிலி வந்திருக்காங்க. அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். இப்ப தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எனக்கோ மத்தவங்களுக்கோ அண்ணியோட குடும்பத்துக்கோ தம்பிக்கோ சொந்தமானவர்லாம் கிடையாது. இந்த உலகத்துல கேப்டன் நேசிக்கிற எல்லாருக்கும் கேப்டன் சொந்தம். ஆமா, அவர் இன்னைக்கு அழுதா ஒத்துக்கவே மாட்டாரு. கூட இருக்கிறவங்க என்னைக்குமே அழக்கூடாதுன்னு நினைக்க கூட ஒரு தெய்வம். அவரோட பிறந்த நாளுக்கு நாங்க ஏன் அழணும்? அவர் இல்ல அப்படிங்கிற அன்னைக்கு நாங்க அழுதுக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிறந்த நாள் இத்தனை பேர் பசிய போக்கிருக்காரு. இன்னைக்கு அவரோட ஆத்மா இங்க சந்தோஷமா தான் இருக்கு. அதனால அந்த ஆத்மா கூட சேர்ந்து நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். இன்னைக்கு நாங்க அழ மாட்டோம். எங்க ஐயா எங்கேயும் போல இங்கதான் இருக்காரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, திருவிழா தானே, இங்க என்ன கிடைக்கல, வெளியே பூ இருக்கு. கேப்டன் பிறந்த நாள் நீ நார்மலா எந்த நாளா நார்மலாவே பூ கிடைக்கும், ரிப்பன் கிடைக்கும், ஒரு பலூன் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா பலூன் இருக்கு, ஒரு ஜூஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீம் இருக்கு. இது திருவிழால எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. இங்க எல்லாமே கிடைக்கும். இங்க பாதாம் பால் எல்லாம் கொடுக்குறாங்களாம். இது போக இங்க சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு, தண்ணில இருந்து ஜூஸ்ல இருந்து வெளியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் மோர் கொடுத்தாரு. திருவிழால என்னெல்லாம் நடக்குமோ அது இந்த கோயில்ல நடக்குது. ஆமா, சாத்தியம் அப்படின்னா மக்கள் அவர் நேசிக்கிறத ஒரு நிமிஷம் கூட குறைக்கலையே, அதை மறக்கவும் இல்லையே. சமபந்தியே இந்த உலகத்துக்கு முத எனக்கு தெரிஞ்சு அவரோட சினிமா உலகத்துல அவர் என்ன சாப்பிடுறாரோ அதைதான் மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததா சொல்லுவாங்க. எனக்கு சினிமா பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா அவரை பத்தி ரொம்ப விஷயங்கள் அவர் இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த மண்ணை விட்டு போய் இந்த மனுஷ தெய்வமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேத்து வரைக்கும் அவர் அப்போ அதை
உலகத்துக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்த வரைக்கும் சமபந்தி அவர் தான். அப்ப அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அண்ணி, அவங்களோட ஃபேமிலி, தம்பிங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து. இப்போ தர்மம் எடுத்தாவது பிறருக்கு உணவு கொடுக்கணும், மற்ற பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு காமராஜ் ஐயா சொன்னாரு. அந்த மாதிரி சமபந்தி எக்காரணத்தோடு நான் போனாலும் நிறுத்தக்கூடாதுன்னு குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, அதுதான் அந்த எங்க கேப்டனோட வெற்றி. குடும்பத்துல சரி ஒருத்தவங்க ஒரு சில பேர் நான் ஓப்பனாவே சொல்றேன், தன்னோட தந்தை சொல்ல வந்து மதிக்காம எத்தனையோ பேர் வந்து அதை மறந்துட்டு அடுத்த வேலையை அவங்க சாப்பாடு போட்டாங்க, இருந்துச்சு கொடுத்தாங்க. ஆனா அண்ணியோ தம்பிங்களோ அப்படி கிடையாது. அப்பா என்ன செஞ்சாங்களோ, என்னோட கணவர் என்ன செஞ்சாங்களோ அதை நான் தொடர்ந்து பண்ணுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பாடும் சரி சமபந்தியும் சரி எல்லாமே நிறுத்தாம இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் எங்க கேப்டன் கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். ரசிகர்கள், பொதுமக்கள், அப்புறம் வந்து தொண்டர்கள் வந்திருக்காங்க. நடிகர்கள் ஒரு சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வரவே இல்லை. அவங்களுக்கு பல வேலை இருக்கும், எங்களுக்கு கேப்டன் மட்டும்தான் வேலை. இன்னைக்கு எங்க கேப்டனை பாக்குறது, அவரு இங்க நல்லா இருக்காரா, நிம்மதியா இருக்காரா, தூங்குனாரா, இன்னைக்கு சாப்பாடு படிச்சாங்களா, அவர் சாப்பிட்டு இருப்பாரு அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். மக்களை நேசிச்ச தலைவர் எங்களுக்கு போதும். இன்னொரு சினிமாக்காரனை ரசிக்க தலைவர்கள் எனக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்க மக்களை எல்லாரையும் நேசிச்சாரு, அவர் எல்லாரையும் நேசிச்சாரு. அவங்களுக்கு இதை பாக்குறதுக்கு நேரம் இல்லை. ஆனா எங்களுக்கு கேப்டன் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கு. மக்கள் கண்டிப்பா எப்பவுமே வருவாங்க. அவங்களுக்கு பிஸியா இருக்காங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கு எல்லாருக்கும் பிஸி. எல்லா மனுஷன் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் ஒரு பொம்பளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதை கூட விட்டுட்டு எத்தனையோ பேர் வந்து நின்னாங்க. கூலி தொழிலாளி எத்தனையோ பேர், துப்புரவு தொழிலாளி எத்தனையோ பேர் வேலையை விட்டுட்டு தான் ஒரு நாள் வந்து நின்னாங்க. அவங்களுக்குலாம் வேலை இல்லையா, பிஸி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். ஒருத்தர் நேசிச்சா யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும். கேப்டனுக்கு நிக்காத மனிதர்கள் மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள். அவருக்கு இன்னைக்கு வராத யாரையுமே நான் மனுஷனா மதிக்க தயாரா இல்லை. விஜய் வந்து வந்து தம்பியா இருக்க வந்து எனக்கு வரவே இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை, இது சொல்லவும் இல்லை, பாக்குறீங்க. எனக்கு அன்னைக்கு வந்து கோபம், எனக்கு ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. அவர் அன்னைக்கு அண்ணன்னு சொன்னது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஏன்னா செந்தூரபாண்டி படத்துல வந்து கேப்டன் ஐயா 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்ததை பெருமையா சொன்னாரு அவங்க அப்பா. அத ஒரு நினைவு கூர்ந்து கூட அந்த நன்றி விசுவாசத்துல அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். அண்ணன் சொல்றதுல எங்க அண்ணியே சொல்லிட்டாங்க, அவங்க எங்க வீட்டு பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க எங்க வீட்டு பிள்ளைகள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாக்குறோம். ஆனா அரசியல் ரீதியா அவரை நான் பார்க்கும்போது மிகவும் நான் அவர் மேல கோவத்துலதான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் இருந்துருச்சுன்னா கவின் கொலை வழக்குல குற்றவாளிக்கு சம்பந்தமா கண்டிப்பா மேடையில மாநாடா இருந்தா பேசியிருப்பாரு. அதே போல வரதட்சணை கொடுமையில இறந்து போன அந்த பொண்ணை பத்தி பேசியிருப்பாரு. துப்புரவு பணியாளர்கள் அத்தனை நாள் வந்து அங்க பட்னியா கிடந்தாங்க. எத்தனை பேர் ரிப்பன் பில்டிங் முன்னாடி பட்னியா கிடந்தாங்க. நீ என்ன செஞ்சேன்னு கேட்காதுங்க. நானும் போனேன், எங்களை உள்ள கூட விடல. எங்களே ஒருத்தவங்க கேள்வி கேட்பான், நாங்க போனோம் எங்களை உள்ள விடல. சரியா, அண்ணன் இருந்தா கேள்வி கேட்டிருக்கான். ஆனா 2வது மாநாட்டுல இதை பத்தி கேட்கலையே, அப்புறம் என்ன அண்ணன் தம்பி அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு பர்சனலா. எங்க அண்ணன் இருந்தா இதை கேட்டிருப்பார்ல. அப்ப அண்ணனா நினைக்கிறீங்கன்னா எங்க அண்ணன் மனசுல அவரை போல மனசு, அவரை இந்த மண்ணுல காலை வச்சோன்னா அவரோட நினைப்பு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அவரோட நினைப்பு வந்து அவரோட சிந்தனையும் உங்களுக்கு வந்திருக்கணும்ல, இதை பத்தி நீங்க பேசிருக்கணுமே அப்படின்னு எனக்கு கோவம் வந்துச்சு. அரசியல் ஆதாயம் என்ன வந்து உண்மையான பாசம்? உண்மையான பாசம் அப்படிங்கிறது இந்த நிமிஷத்துல இங்க இருந்திருக்கணும்ல. என்ன கூட்டமா இருந்துட்டு போட்டோம். அவர் என்ன கடிச்சு திங்கவா செஞ்சிட போறோம். இங்க இருக்க மக்கள் அவரை என்ன பிடிச்சி எலும்பு பிடிச்சி நொறுக்கிறா போறாங்க. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாரும் போனப்புறம் வாங்க, நைட்டு வாங்க, அன்டைம்ல வாங்க, எப்பனாலும் வாங்க. இந்த கோயில் எப்பமாவது அடைச்சிருக்கா? உங்களுக்காக திறக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க சரி கூட்டமா இருக்கு எங்களால வர முடியல அப்படிங்கிற ஒரு பக்கம் மக்கள் மேல பழிய போட்டுருவீங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தனால வர முடியல அப்படின்னு. ஆனா கூட்டமே இல்லாதப்ப எல்லாரும் போனப்புறம் வாங்கல, 10 மணிக்கு வாங்க, இந்த கோயில் திறக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்போ வந்து கும்பிட்டுட்டு போங்க, அப்பமாவது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்ப கூட வர தயாரா இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், மத்த எல்லா இடத்தும் போறீங்க, காய்ச்சல்லாம் வராது. இப்பதான் வரும் சார். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவள்ள முதல்ல சொல்லிட்டேன், தம்பிகளா எந்த அண்ணனோ தம்பி, எனக்கு அண்ணனை பிடிக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் கட்சி கிடையாது. உங்க அண்ணன் பிடிக்கணும், அவரும் எனக்கு தம்பி தான், அண்ணன் கிடையாது, எனக்கு தம்பி. விஜய் தம்பி பிடிக்கும்ங்கிறதுக்காக வந்து அவரோட இது கிடையாது. யார் எந்த அரசியல் கட்சியை சார்ந்துக்கூடாது. மனிதாபிமானத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், ஆதாயம் கிடைக்குன்னு ஒரு விஷயத்த செய்யறதை விட அண்ணியே சொல்லிட்டாங்க, இத புகைப்படத்தை வந்து வேற இதுல பதிவு பண்ணக்கூடாது, வேற கட்சிகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதை நாங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அரசியல் ஆதாயம் இல்லாம இந்த காய் கூட நகர்த்த முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்க இந்த தடவை வாய்ப்பு கொடுங்க. நாங்களும் புதுசுதான் எதிர்பார்க்கிறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அவர் எங்க அண்ணனை மாதிரியே ட்ரோல் பண்ணி ஒருத்தனை ஊனமாக்கி அவரை மென்டலி சிக்காக்கி கொண்டுறாதுங்க. யார் நல்லவங்க வந்தாலும் கொண்டுறாதுங்க. உங்களுக்கு நல்லவங்கன்னு தோணுச்சுன்னா இப்ப உங்களுக்கு தெரியாது. மக்கள் எல்லாருக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றேன், நீங்க நன்றி கட்டவங்க.
சோத்துல உப்பு போட்டு திங்காதவங்க தான் நீங்களாம். ஒரு நாள் அண்ணனை நினைச்சிருந்தா அந்த மனுஷனை ட்ரோல் பண்ணும்போது ஒரு நாய் வந்து கேட்கல. நாங்க நின்னோம் அன்னைக்கு. அன்னைக்கு இறந்த அன்னைக்கு அத்தனை பேர் எங்க அண்ணன் அதை பண்ணிட்டான் மீடியாக்காரன் அடிக்க போனாங்க. நான் அன்னைக்கு 1000 பேருக்கு நான் தண்ணிக்கு எனக்கு ஜூஸ் கொடுத்துட்டு தான் நின்னேன். அவர் இறந்த எனக்கு இந்த இடத்துல எனக்கு இங்க நின்னேன். நான் அன்னைக்கு ஃபுல்லா இருந்தேன், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருந்தேன். அன்னைக்கு அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க வருத்தப்பட்ட நீங்க, அவர் அன்னைக்கு நீங்க முதல்ல டேய் எங்க அண்ணனை எவனும் பேசக்கூடாது மீடியாக்காரங்க பேச துப்பு இல்ல உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு மீடியா அதே மீடியா தான் எங்க அண்ணனை உயர்த்தி பேசு நாங்க அது சொல்லல. ஆனா மீடியாக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அதை மறந்துடாதுங்க. மீடியா தர்மம் நீங்க முதல்ல சைன் போட்டிருப்பீங்க ஒரு இடத்துல, அக்ரிமெண்ட் சைன் போடுற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். அதை படிங்க முதல்ல. மனிதாபிமானம் என்னன்னு படிங்க, ஒரு மனித நியாயம்னா என்னன்னு படிங்க. அதுக்கப்புறம் அந்த மீடியாவுக்குள்ள கொண்டு போங்க எதுவானாலும் சரி. இனிமேல இன்னொரு உசுறு எங்க அண்ணனை மாதிரி போயிடக்கூடாது. நல்லவன் எவன் தெரியாம அயோக்கியன்ட்ட காட்சி ஒப்படைச்சிடாதுங்க. நீங்க திரும்பவும் போய் சாக்கடையில உளுந்து சாகாதுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எந்த உலகத்துல நீங்க ஓப்பனாவே சொல்றேன், கேப்டன் பிரபாகரன் படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்றதை தாண்டி இது மாதிரி ஒரு படத்தை இன்னும் ஒரு டைரக்டர் வச்சு எடுத்துருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி எதிர்த்தோ ஒரு அரசியல் கட்சியை வச்சு அரசியல் கட்சியை எதிர்த்தோ ஒரு அரசு அதிகாரி எடுத்தா உடனே நீ ஜெயிலு தான் சாவு வரைக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளை உன் குடும்பம் தீவிரவாதி அவன் இதை கடத்தினா இவங்க கூட போயிட்டு அவங்க கூட போயிட்டு எல்லாம் மொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. எடுக்கவே முடியாது, முயற்சியே பண்ண முடியாது. ஆனா அந்த காலத்துல எங்க அண்ணனுக்கு இருந்த திமிரும் தென்லுக்கும் எடுத்துட்டா இருப்பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த திமிரு வருது. அப்ப இருந்த தைரியம் இப்ப எந்த ஒரு ஆண்மகனுக்கு இல்ல, என் தம்பிகளுக்கு இருக்கு. ஏன் கேப்டனுக்கு பிறந்த சிங்கக்குட்டிகளுக்கு இருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்தாங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைங்க நடிக்கும், தைரியமா நடிக்கும். அவங்க எந்த அது சொன்ன மாதிரி எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த சலச்சலப்புக்கும் இந்த சிங்கங்கள் எல்லாம் அசராது. அப்படியேதான் இருக்கு, அந்த 2 சிங்கங்களும் அப்படிதான் இருக்கு. நான் வந்து ஓப்பனா உண்மையா சொல்லிடுறேன். பார்ட் 2 எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லயோ அந்த மாதிரி ஒரு இது சிச்சுவேஷன்லயோ அந்த மாதிரி ஒரு இடமோ திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் இயக்குனரே சொல்லியிருந்தாரு அன்னைக்கு படம் இறங்கின அன்னைக்கு, அந்த அதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து காட்டுல தான் தங்கியிருந்தாங்களாம். சம்பளம் பாதி பேருக்கு வந்து கொடுக்க முடியாம இருந்துச்சான். அதே போல காட்டுலயே பாத்ரூம் போய் அங்கேயே துணி மாத்தி கேரவன் எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன படத்துல இப்படி முகம் காட்டுறக்கே கேரவன் கேக்குறாங்க. இப்போ உள்ள பட்ஜெட்ல எந்த அரசியல்வாதி தவிர வேற யாருக்கிட்ட அப்படி பெருசா பணம் இருக்கு தம்பியை வச்சு எடுக்கிறதுக்கு? எனக்கு அப்படியே தம்பியை வச்சு விஜயகாந்த் ஐயாவுக்காக எடுப்போம் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்தாருன்னா அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. தம்பியை வச்சு எடுக்க போறோம் அப்படின்னா தர்மம் எடுத்தாவது அந்த படத்தை முடிக்க நாங்க ஹெல்ப் பண்ணும். அந்த டைரக்டருக்கு பிச்சை எடுத்தாவது நாங்க கொடுத்துறோம். எங்க மக்கள் யார்கிட்ட கேட்டாலும் ஏப்பா தம்பியோட படத்தை நாங்க நடிக்க பிச்சை போடுங்கன்னா யாருனாலும் போடுவாங்க. எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. சில பேர் வந்து நடிக்கலாம் சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த பேர் வந்துருச்சு ட்ரேட்மார்க், அந்த படத்தை எடுத்து சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா படத்துக்கு வந்து கெட்ட பேரு அப்படி பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இனி அமைய சான்ஸ் கிடையாது. அப்படி ஒரு இடமோ அந்த மலை எல்லாமே திரும்ப அது ஒரு ரீக்ரியேட் கற்பனையில கூட ஒரு நிமிஷம் ஒண்ணு வேண்டாம். அந்த 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 சீன் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காலை வெட்டுற சீன், அந்த சரத்குமார் காலை வெட்டுற சீன் திரும்ப சும்மா அந்த கேமரா கொண்டு இங்க வைக்கிறதுக்கு கோடி வேணும். அந்த ₹1 கோடி கொடுத்து தம்பியை வச்சு எடுக்கிறதுக்கு அதெல்லாம் சான்ஸ் இல்லை. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு சான்ஸ் இல்லதான். தம்பி நடிக்கணுங்கிற ஆசை தம்பி தான் முடிவு பண்ணும். இதை நாங்க மக்கள் எல்லாம் தம்பி நீங்க நடிங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். தம்பி நீங்க நடிங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க நடிச்சோன்னா தம்பிக்கு எல்லாம் சரி ஓகே மக்கள் சொல்லிட்டாங்கன்னு நடிப்பாங்களே, இல்ல அவங்களுக்கு மனசுக்கு தோணும். அப்பா அவங்க கூட இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதுபடி தம்பி கேட்கட்டும். நாங்க சொல்லி தம்பிய இது பண்ண வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரதன். அதுல டான்ஸ் வந்து ஆமா அந்த டான்ஸ் அடிக்கடி அந்த அதுல வந்து அண்ணன் இந்த கிளாசிக்கலும் வெஸ்டர்ன் அப்படி ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அண்ணனை பொறுத்த வரைக்கும் வேற எல்லா படத்துலயும் விட எனக்கு இந்த படத்துல இந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வாஞ்சிநாதன்ல ஒரு கெட்ட பிடிக்கும். கடைசியில ஒரு படம் அரசாங்கம், அதுல கொஞ்சம் அண்ணன் வந்து கொஞ்சம் குண்டா இருந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ கிராபிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒல்லியா காட்டியிருந்தா அந்த முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆயிருக்கும். ரொம்ப படங்கள் சின்ன கவுண்டர்லாம்
சின்ன கவுண்டர்ல சான்ஸே இல்ல. அந்த கொடை அந்த கிராப் எல்லாம் அண்ணனை தவிர உலகத்துல யாருக்குமே செட் ஆகாது, யாருக்குமே செட் ஆகாது. உலகத்துல யாருக்குனாலும் கொடை பிடிங்க, ஏத்தி சீவுங்க, சந்தன போட்டு வைங்க, அண்ணனை தவிர மூஞ்சிக்கு அந்த சிரிப்புக்கும் அந்த மீசைக்கு உலகத்துல யாருக்குமே செட் ஆகாது, யாருக்குமே வராது. இப்ப ரீமேக் பண்ற எந்த தம்பிகளுக்கும் அவரை போல முகஜாயல் அப்படின்னா இருக்கலாம், ஆனா அண்ணனுக்கு கிடைச்ச அந்த இதெல்லாம் கிடையாது, சான்ஸே இல்ல. அரசியல் பண்ணி இருக்காரு. அவருக்கு வந்து கேப்டன் முகசேல ரொம்ப யதார்த்தமா நிறைய இருக்கு. ஆமா ஆமா, சிரிக்கிறது. நடிச்சா நீங்க எடுத்துப்பீங்களா படங்கள்ல? தம்பி, பெரிய தம்பி தானே சொல்றீங்க நீங்க? ஒண்ணும் வேண்டாம், தம்பி சாப்பாடு போட்டுட்டு கை எடுத்து கும்பிடுங்க பாருங்க, அப்படியே காட்டணும். நான் இன்னைக்கு அந்த வீடியோவை எடுத்ததே கிட்ட போய் எடுத்ததே, சாப்பாடு போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு வாய் சாப்பாடு போடுற கை எடுத்து கும்பிடுறது, ஒரு வாய் சாப்பாடு போடுற கை எடுத்து கும்பிடுறது. அதுல அப்படியே அண்ணனை பார்க்கலாம், அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு பெரிய தம்பி. எங்க கண்ணால பார்க்கும் போது எங்க அண்ணனை திரும்பி பார்த்த மாதிரி இருக்கு பெரிய தம்பி.